லே அவுட் எடிட்டிங் எப்படி இருந்தது? நல்லா இருக்கா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ், இந்த லே அவுட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக நிறைய பேர் வச்சிருக்காங்க. நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நானும் வந்து சரி மாதிரி லே அவுட் வீடியோ வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். அண்ட் ஆஸ் யூஷுவலாக வந்துட்டு இந்த எடிட்டிங்காக நான் வந்து எந்த சாஃப்ட்வேர்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி தாங்க வந்து பண்ணேன். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவில் அதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த லே அவுட் வீடியோ எடிட்டிங் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன், எந்த ஆப்ஸும் இல்லாமல். ஓகேவா? வாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு புது அப்டேட் வந்து விட்டுருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் ரீல்ஸ். ஸோ அந்த அப்டேட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ லே அவுட். ஸோ வீடியோ லே அவுட் கொடுத்துட்டாங்க. அதனால தான் நான் வந்து அந்த எடிட்டை வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இந்த லே அவுட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரியில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளாவே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரீல்ஸ் வந்து கொடுக்காம இருந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்குமே வந்து வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டோரி செக்ஷன் வந்து வந்துருங்க. ஸோ ஸ்டோரி செக்ஷனில் ரீல் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் வந்து வீடியோ லே அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து 3 விதமான லே அவுட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த இதில் இந்த 3 விதமான லே அவுட்ஸ் வந்து அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஸ்கேல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கேலை நீங்கள் 1 டைம் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லேயர் வந்து விசிபிளாக தெரியும். அண்ட் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பிளர்ராக தெரியும். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷனுமே வந்து இருக்கு. 2 விதமாகவும் நீங்கள் வந்து லே அவுட்ஸ் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் வந்து 2மே வந்து பண்ணி காட்டுறேன். ஒன்று வந்து விசிபிள் லேயர்ஸ்க்கும் பண்ணி காட்டுறேன், பிளர் லேயர்ஸ்க்கு 2க்குமே வந்து நான் வந்து பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து இந்த விசிபிள் லேயர்ஸ்க்கு வந்து லே அவுட்ஸ் வந்து எடிட் வந்து பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 லே அவுட்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வெர்டிகல்லேயே வந்துட்டு 3ஆக பிரிச்சிருக்க மாதிரி அந்த லேயர் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா டைமர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து தனியாக பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த டைமர் வச்சு பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ டைமர் வந்து போட்டுருங்க. அண்ட் டைமர் போட்டதுக்கப்புறம் மியூசிக் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே இருக்குது. அண்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் லே அவுட்டில் வந்து என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட கண்ணு மட்டும் தெரியிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த லே அவுட்டில் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கண்ணு மட்டும் நான் ரியாக்ஷன் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது வந்து நான் எவ்வளோ தூரம் வேணும்னா அதை வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்த செகண்ட் லே அவுட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணேன். ஸோ பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். அது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் லாஸ்ட் லே அவுட் தேர்ட் லே அவுட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பர் அப்படின்னு காட்டுற மாதிரி. ஸோ யாராவது ஃபுட் வ்ளாகர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, அது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் இன்னும் கூட பெட்டராக கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து கட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, அந்த கட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி எடிட்டிங் தான் வந்து இந்த ஆப்ஷன் பண்ணுறது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது வந்து அந்த கிளிப் வந்து கரெக்டாக வரல, அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை டெலிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் செகண்ட் லேயர் எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் அப்பயும் வந்து டெலிட்டுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ டெலிட்டும் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் வந்து நம்ம இந்த பிளர் லேயர் எடிட் வந்து பண்ணலாம். ஸோ பிளர் எடிட்டிங் அந்த ஸ்கேல் ஆப்ஷன் சொன்னல, ஸோ 2 தடவை ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்ட்டு. ஸோ அந்த எடிட்டிங் தான் இது. ஸோ இப்போ நான் அந்த லே அவுட் சூஸ் பண்ணி நான் மறுபடியும் அதே மாதிரி 3 லேயர் லே அவுட்டே நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பிளர்ராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருந்தது, வந்து பிளர்ராக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்துட்டு டைமர் வந்து போடுறேன். ஸோ டைமர் வந்து 5 செகண்ட்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த 3 லே அவுட்டுமே சேர்த்து 5 செகண்ட்ஸ்க்கு தான் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு லொக்கேஷன்ஸ்க்கு வந்து நம்ம போய் ஷூட் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 செகண்ட்ஸ் மட்டும் தான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் மேபி உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் வந்து 5 செகண்ட்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ போட்டதுக்கப்புறம் என்னோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜெயிலில் இருந்து அப்படி நடக்கிற மாதிரி இருக்குங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஸோ இது வந்து நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ டைமர்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயோட வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மேலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் கிளிப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேமரா வந்துட்டு அடுத்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிற மாதிரி. ஸோ அதுக்காக நான் வந்து டைமர் வந்து போட சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நடந்து போகிறேன். நடந்து போயிட்டு அப்படியே திரும்பி பார்க்குற மாதிரி, திரும்பி வந்து முடிய அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு கிளிப் வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ 2 வந்து எடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து தேர்ட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ தேர்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சும்மா வந்து அந்த கண்ணாடி எடுத்து போடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு சப்போஸ் நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது சம்திங் ஏதாவது நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணல, ஏதாவது ஒரு கிளிப்பில் வந்து நீங்கள் ஏதாவது மிஸ்ஸாக வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு இருந்து கூட எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே வந்து வந்திருந்தது. மேபி நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது சப்போஸ் ஏதாவது vlog இது ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஏதாவது டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லாம் போனீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ரீல்ஸில் வந்து போடலாம். கண்டிப்பாக வந்து என்கேஜ்மெண்ட் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல எந்த அப்ளிகேஷன்ஸுமே தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஃபீச்சர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் மட்டுமே தான் வச்சு பண்ணி பார்த்தேன். மேபி நீங்கள் ஒரு 2 லேயர் வச்சு பண்ணாலும் இன்னும் கூட வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க.
அண்ட் அப்புறம் இந்த லே அவுட்ஸ் எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமராவில் எடுக்கிற வீடியோஸ் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு இல்லை, மேபி உங்களோட கேலரியில் இருக்க வீடியோஸுமே வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் யூஸ்வலாக வந்துட்டு நீங்கள் லே அவுட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஏதாவது ஒரு லே அவுட் வந்து சூஸ் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு எப்பயும் போல 3 லேயர் லே அவுட்டே வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணுறோம், கேலரி ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் கேலரியில் இருக்கிறத வந்து போடுங்க. ஸோ நான் இப்போ 3 லேயர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, அந்த மாதிரி இந்த 9:16 ஸோ அந்த ரேஷியோ வந்துட்டு போடுங்க. அப்போ தான் வந்துட்டு அது வந்து கரெக்டாக இருக்கும். மேபி நீங்கள் இந்த 1:1 ரேஷியோ போட்டிங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வராது. ஓகேவா? ஸோ இது 9:16ங்கிறதுனால இது வந்து கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரியே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கிளிப் ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த கேலரியை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து 3 கிளிப்பையுமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலையுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா இருக்கு. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த ரீல்ஸ் வந்து இன்னும் வந்து நீங்கள் வந்து நல்லா பெட்டராக யூஸ் பண்ணணும், இன்னும் ட்ரிக்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து இந்த சேனலில் வந்துட்டு ஏகப்பட்ட ரீல்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டாபிக் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ரீல்ஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அதையும் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். என் பேர் சௌ, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சௌமேன். என்னோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.